தண்ணி கூட வந்து சுற்றி கிடங்கா கிடக்கிறதுனால எல்லா தண்ணியும் சுற்றி அலை மோதி திருப்பி இங்கே வருது. இந்த சரிக்கைக்கு திருப்பி சரிக்கைக்கு வரும்போது ஒரு பல்லாங்க தூரம் போய்த்து இந்த தண்ணி ரிட்டன்லேயே திரும்புது. திருப்பிக்கிறது ரிட்டனில் வந்தாப்புல இந்த கிடங்குக்கு திருப்பி சவத்தை கொண்டாந்து ஆளுகளை அங்கனையே கொண்டு விடுது. இந்த இடத்துல குளிக்கவர்கள் யாருமே தப்பலை. பாலத்தில் வந்து இது வந்து ஏகப்பட்ட உயிரை கொண்டு இருக்குது. தயவு செய்து இந்த பாலத்தில் இதில் வந்து குளிக்கக்கூடாது. யாருமே பார்க்கறதில்ல, எடுக்கிறதில்ல, வைக்கிறதில்ல, அதை எதுவுமே இது பண்ணலை. தண்ணி குடிச்சு வந்துருப்பாரு. தண்ணி குடிச்சாக்கல இறங்கி தண்ணி எள்ளி இருக்கிறாரு தடுமாறி டாப்பில். குடிக்காதவங்க போகிறாங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ இளவயசு பயில போகிறாங்கல்ல, நீச்சல் வந்தால் உள்ளே இழுத்துருங்க. உள்ளே இழுத்துரு, எது நீச்சல் வரையவே முடியாது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆறு பல பேரோட உயிரை பழி வாங்கியிருக்கு. அது எங்கே அப்படின்னா ஊரணிப்புறங்கிற இடத்துல தாங்க. தஞ்சாவூர், வெட்டிக்காடு, ஊரணிப்புறம், இடையாத்தி, நெய்வேலி, இப்படி பல ஊர் வழியாக இந்த ஆறு சென்றடையுது. நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா ஊரணிப்புறம் தாங்க. ஊரணிப்புறம் ஆத்துப்பாலம் பஸ் ஸ்டாப்லேருந்து வெள்ளத்தன் விடுதி போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. உள்ளூர் மக்களும் சரி, வெளியூர் மக்களும் சரி, நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க. தயவு செய்து இனிமேல் அந்த இடத்துல யாரும் குளிக்க வேண்டாம். உள்ளூர் மக்கள் குளிக்கிறத பார்த்துட்டு தான் வெளியூர் மக்களும் வந்து அந்த இடத்துல குளிக்கிறாங்க. தயவு செய்து அந்த இடத்துல குளிக்க வேண்டாம். அப்படி யாராச்சும் குளித்தாலுமே இந்த இடத்துல குளிக்க வேண்டாம்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல சுழல் இருக்குது. அந்த சுழல் வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். ஆட்களை வந்து உயிர் பலி கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த சுழல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பாடமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். பொதுவாகவே நீரோட்டங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத இடத்துல இந்த சுழலை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு குழி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த குழி தான் அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. அந்த பெரிய ஆற்றுலாம் வந்து நீரோட்டங்கள் அதிகமாக வருதா, அதனால் அதை கட்டுப்படுறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி படித்து வச்சுருவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த நீரோட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சுழலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தண்ணி வருது. தண்ணி வந்து அந்த பள்ளத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் வெளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுழலும். அது நீங்கள் வேகமாக வர தண்ணி இதில் கீழே விழுந்து சுழண்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுலோவாக வெளில போகும். இது தாங்க நடக்குது. தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான். இது வந்து ஒரு தண்ணியை பிரட்டி போடும். இதில் வந்து நம்ம வந்து குளிக்க வர்றப்போ கம்பல்சரி நம்ம வந்தோம்னா என்னாகும், அங்கேருந்து வந்து உள்ளே குத்தி மறுபடியும் ஒரு குத்தும். இப்படி தான் நடக்கும். இதனால தான் உயிர் பலி ஏற்படுறது. அதே மாதிரி தண்ணி வர்ற வழியில் வந்தால் கூட ஓரளவுக்கு ஒரு 50% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்நீச்சலில் வந்தோம் அப்படின்னோம்னா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவுசெய்து இந்த மாதிரி இடத்துல குளிக்காதீங்க. இப்போ கிட்டணியில் ஒரு 8-10 ஆள் இருக்கும். ஒரு ஆள் தண்ணி குடிக்க சரிக்கையில் வந்து நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சு வந்துருப்பாரு. தண்ணி குடிச்சாக்கில் இறங்கி தண்ணி எள்ளி இருக்கிறாரு தடுமாறி டாப்பில். தடுமாற நாக்கில் அவரை பிடிக்க முடியலை. காப்பாற்றல, ஆள் செத்துட்டார். இடையங்காட்டு சரி வாத்துவாக்கையில் போய் பிடிச்சிருக்கா. இடையங்காடு ராங்கியம்பதி பிரிவில் இங்கேருந்து போனோம். இடையங்காடு ராங்கியம்பதி கிளவாக்கையில் போய் எடுத்துருக்குற ஆளை. இதில் வந்து பாலம் வந்து ஆழமான இது அமுக்கி விடுவது. அது என்ன சைபர் பாலம். இது எங்கேயுமே எங்கேயோ இது பண்ணாது. இந்த இடத்துல வந்து தண்ணியை ஆளை பிரட்டி விட்டு அமுக்கிற இடம் அது. இதனால் வந்து எனக்கு குளிக்கக்கூடாது இடம். அந்த இடம் வேறு படித்துறையில் வந்து குளிக்கலாம், இந்த இடத்துல வந்து குளிக்கக்கூடாது. எதிர்நீச்சல் வந்தால் உள்ளே இழுத்துரு, எதிர்நீச்சல் வரையவே முடியாது. இங்கே இருந்து குதிச்சோம்னா ஒரு பல்லாங்கு வரைக்கும் போய்த்து திரும்பி இங்கே ரிட்டர்ன் வந்துடும். எந்த எதுவும் செய்ய முடியாது. யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் விழுந்தவங்க எல்லாம் செத்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தரும் காப்பாற்றுறதே இல்லை.
அந்த சுழல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த குழியில் வந்து வெயில் காலத்தில், அதாவது கோடை காலத்தில் கூட தண்ணி கிடக்குங்க. அதில் அப்படியே கிடக்கும். அப்போனா நீங்கள் பார்த்துங்க அது எப்படிப்பட்டதுன்ட்டு. தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா? படிக்கட்டை பிடிச்சிட்டு குளிங்க. படிக்கட்டை இறங்கி போய் நீச்சல் தெரியாதெல்லாம் இங்கே லோக்கல் உள்ள குளிப்பாங்க. வெளியில் உள்ள ஆளெலாம் வந்து குளிச்சாக்க அனுபவம் தெரியாது. அதுக்காக அனுபவம் தெரியாதால குளிக்கக்கூடாது. அந்த மாதிரி பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லி மச்சனை காவந்து பண்ணியிருக்காரு. ஒரு பையனை 3 பையன் தான், ஒரு பையன் தான் காவந்து பண்ணியிருக்காரு. ஒரு பையன் தான் காவந்து பண்ணியிருக்காரு இந்த வெள்ளத்தாமட்டியில். அப்போ இந்த ஊருக்கு சார்பாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல குளிக்காதீங்க. குளிச்சாக்க இந்த இதில் பல்ட் அடிக்கிறது இந்த பாலத்தில். இந்த பாலத்தை அடிச்சா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க பாருங்க சுற்றி வச்சு ஒரே அமுக்கி தான் விடும். அது மாதிரி இருக்கிறத குளிக்கக்கூடாது. நம்ம நைட் தண்ணி அடிக்கிறாங்க, வர தண்ணி போய் குளிக்கிறாங்க. அவங்க போகிறாங்க. அவது போகிறத பற்றி அவங்க பிரச்சனை இல்லை. குடிக்காதவங்க போகிறாங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ இளவயசு பையில போகிறாங்கல்ல, குடிச்சிட்டு போகிறாங்க, நைட்டில் போகிறாங்க. தயவு செய்து இந்த பாலத்தில் இந்த பாலத்தில் வந்து குளிக்கக்கூடாது. குளித்தா அவங்களுக்கு விபத்துக்கு நாங்கள் காரணம். இந்த ஊர் சேஃப்டி சொல்கிறேன். எந்த இடத்துலையும் வந்து இந்த இடத்துல குளிக்கப்படாது. இந்த இடத்துல பாலத்தில் குளிக்கப்படாது. எட்டி குளிக்கலாம். இந்த இடத்துல குளிக்கவர்கள் யாருமே தப்பலை, அடிபட்டு போயிடுது. அப்படியே ஒரு கடலில் இருக்க மாதிரி, கடலில் அலை வந்து வர மாதிரியே வருது. பாருங்கள், அந்த மாலை ஒன்று போயிட்டு அந்த மாலையை பாருங்கள் எப்படி சொல்கிறது தெரியுதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் அப்படியே நம்ம ஒரு ஆள் போனாலுமே அப்படியே உள்ளே இழுத்து உள்ளே கொண்டு சொருகிறது. இதுதான் நடக்கிறது இங்கே காரணம். அலையை பாருங்கள் எப்படிலாம் தெரியுது பாருங்கள். அந்த மாலையை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது என்ன பண்ணுது அந்த மாலையை பாருங்கள். இங்கேருந்து போன மாலை திருப்பி ரிட்டர்ன் வருது பாருங்கள். இங்கேருந்து போன மாலை ரிட்டர்ன் வருது. திருப்பி அந்த இடத்துக்கு வந்து சேருது. அந்த சுழல் அங்கே குழி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து சேருது பாருங்கள். உள்ளே இழுக்க போகுது. நல்லா அந்த மாலையை வாஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம அந்த இழுத்துருச்சு பாருங்கள் உள்ள. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் வந்து எப்படியெல்லாம் சுழல் எப்படி இருக்குது, இந்த உயிரிழப்பு எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு. இனிமேல் அந்த மாதிரி நடக்காத வழிக்கு நம்ம பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல போய் குளிக்காதீங்க. அந்த இடத்துல யாரும் இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு இருந்தாலுமே போய் எச்சரிக்கை கொடுத்துருங்க. உயிர் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று. இனிமேல் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம தவற விட வேண்டாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 பேர் வந்து பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் சொன்ன உடனேயே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. என் பிள்ளைய இருந்தால் நான் அப்படி பண்ண மாட்டேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பேசினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அது கூட இன்னொருத்தர் வீடியோ எடுக்க வந்திருந்தாங்க. அவங்கள பேச சொன்னேன், அவங்க பேசலை. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே தெரிவிங்க. இது போன்ற அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.